அக்கால எவங்கிட்டையும் அடமாட வச்சு பேக்கரியை வாங்கி ஊருக்குள்ள பிஸ்னஸ் மேனான வீரபாகுவும் சொந்த கால நின்று சொந்தமாக உழைச்சி அரண்மனையை கான்ட்ராக்ட் எடுத்த நேசமணியும் உங்களுக்கு ஒன்றா தெரியுதா? அட்ராஸ் அக்கா இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது, அப்படித்தானே? அது வேற எதுவும் இல்லை சார். பேக்கில் கொழுப்பு அடைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்படியெல்லாம் பேச தோணுமா? அவன் எந்த விதத்தில் உங்களுக்கு இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தெரியுது? கொடை வள்ளலும் கொள்ள கூட்ட தலைவனும் ஒன்றா அப்படின்னு நான் கேட்கலைங்க. நான் கேட்பேன்னா, அதாவது எதுவும் எடுபடலை தமிழ்நாட்டில் அப்படின்னோட எம்ஜிஆரை எடுத்து இடியாப்பம் முடிகிற வேலையை பார்த்துட்டேன். இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு ஆளுநாள் அழகுராஜா வேணுன்றது, சாரி ஆளுநாள் அண்ணாமலை வேணுன்றது. அண்ணன் ஒருத்தரை தவிர வேற யாராச்சும் தைரியமாக இப்படி ஒரு வார்த்தையை கம்பேரிசனை முதல்ல பண்ண முடியுமா சார்? அண்ணனால் மட்டும்தான் இது அத்தனையும் சாத்தியமாகும். இந்த விக்ரம் பிரபு சொல்லுவாப்புல, அமிதாப் பச்சனை பார்க்குறப்ப உங்களை பார்த்தா சிவாஜி தாத்தாவை பார்க்குற மாதிரியே இருக்குன்ட்டு. அதெல்லாம் என்னடா உருட்டு, அதெல்லாம் அசால்ட்டு உருட்டுடா. அண்ணன் உருட்டுனாரு பாரு. மோடியை பார்க்குறப்ப எனக்கு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த கம்பேரிசன் என்ன அப்படின்ற எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஒருவேளை இந்நேரத்துக்கு இருந்திருந்தால் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ராமாவரம் தோட்டத்துக்கு அண்ணனை தூக்கிட்டு வந்து வின்னர் படத்தில் வடிவேலு துண்டோட வாய்க்காலில் ஓடுவார்ல, அதே மாதிரி பட்ரோட்டில் வெறும் ஒரு ஒத்த துண்டோடு ஓட விட்டுருப்பாரு. தெரிஞ்சு உங்கள் நல்ல நேரம் வாத்தியாரும் இல்லை அம்மாவும் இல்லை, உங்கள் இஷ்டத்தை பேசுங்க. அவர் பேசுனதுக்கு அந்த கம்பேரிசன் ஒரு உள்நோக்கம் ஒன்று இருக்கும், பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திரும்பா நான் கூத்தடி கோப்பி. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய 37வது நினைவு தினம் டிசம்பர் 24. அன்னைக்கு அத்தனை பேரும் அவருக்கு யார் வேணாலும் அவர் வாழ்த்து சொல்லலாம், அவரோட அருமை பெருமைகளை சொல்லலாம், அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. அதே ஒரு ஆங்கிளில் தான் அண்ணாமலை அண்ணனும் ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்காப்புல. வாழ்த்து சொன்னதோடு நிப்பாட்டிட்டு அண்ணன் போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த வடிவேலு காமெடி ஒரு வரும்ல, பாஸ் எப்படி சுற்றியும் கூட நம்ம சமயக்கட்டுக்கு போயிடலாம் பாஸ். அதே மாதிரி அண்ணன் எங்கே யாருக்கு போகிறதுனால இருந்தாலும் அதை சுற்றி ஐயா மோடி பின்னாடி போயிட்டு ஒரு கொக்கியை அந்த பேண்டில் மாட்டிட வேண்டியது. மோடி யார் போனாலும் அந்த பெரிய தலைவர்களோட ஒரு கொக்கியை மோடி ஐயா இழுத்துட்டு போங்க, எங்கள் ஐயா ஒன்றும் பண்ணலை, தயவு செய்து இப்படியெல்லாம் உங்களையெல்லாம் வச்சு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் தெரியாமத்தான் கேட்குறேன், கம்பேர் பண்ணுறதுக்கு கூட உங்கள் கட்சியில் ஒருத்தரும் கிடையாதா? கடன் வாங்கி தான் நீங்கள் அதை கமிட்மெண்ட்டை கொடுக்கணுமா? இல்லை, ஒருத்தர் கூட சொல்லி அதை பேர் சொல்லி அவர் கூட இவரை வச்சு பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட ஒருத்தர் கூட இல்லையா சார்? ஆனால் எப்படி நீங்கள் எந்த அடிப்படையில் பேஸில் எம்ஜிஆரையும் ஐயா மோடி, அதாவது எம்ஜிஆர் எவ்வளியோ மோடி அவ்வளி அப்படி சொன்னாரா? இல்லை மோடி எவ்வளியோ எம்ஜிஆரும் அவ்வளி. ஏதோ எம்ஜிஆர் கூட இவர் வளர்த்துட்ட மாதிரி அண்ணாமலை அண்ணனை சொல்கிறேன், அவர் பக்கத்துலேருந்து எல்லா அரசியல் ஆக்டிவிட்டியும் பார்த்த மாதிரியும், ஐயா மோடிக்கு ஆரம்பத்துலேருந்து ஆலோசகர், டீ கடை வச்சிருந்த காலத்துலேருந்து ஆலோசகராக இருந்த மாதிரி சொல்கிறாயப்பா. அப்படி தாப்பா பேசுகிறாங்க. எந்த விதத்தில் உங்களுக்கு ஐயா எம்ஜிஆரும் மோடியும் ஒரே தட்டில் வைக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஏழைகளோட பங்காளன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அது உண்மை, நீங்கள் ஒருத்தருக்கு அவரை பற்றி 1000 விமர்சனம் இருக்கலாம், அவர் செஞ்சதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது, அது உண்மை. ஆனால் நம்ம கார்பரேட்டோட கைகூலி தானே, இதையும் மக்கள் தான் சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வாயிலேருந்து எதுவும் வர்றது கிடையாது, நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது. இது அத்தனையுமே அவங்க 2 பேரும் வாங்கின பட்டங்களப்பா. அவங்க எவ்வளோ வேணாலும் வாங்கியிருக்கலாம், நம்ம கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் எடுத்து கொடுத்துருக்காங்களே, பொன்மன செம்மல்னு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கார்பரேட் கைகூலின்னு கொடுத்துருக்காங்க. இது 2மே மக்கள் இங்கே இருந்தவங்க கொடுத்தது தான். அது அவங்க செஞ்சதுனால அவங்க சம்பாரிச்ச பட்டம். யாருமே அவங்களுக்கு இந்த பட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைலாம் கிடையாது, சரியா கணக்கச்சிதமாக பொருந்துற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னாப்புல. அதே நேரத்தில் சத்துணவு திட்டத்தை ஐயா எம்ஜிஆர் கொண்டு வந்தார்.
சத்துணவு திட்டத்தை 1982 தான் வந்துச்சுன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விதை 1920 போட்டாச்சு. சார் பிடி தியாகராயர் இருக்கார்ல, இப்போ தியாகராயர் இருக்குல்ல, அவர் பேரில் வச்சது தான் அது. அந்த தியாகராய அவர் சென்னை மாநகராட்சியில் படிக்கிற பசங்களுக்கு, மாகாணத்தில் சென்னை படிக்கிற பசங்களுக்கு உணவு கொடுக்கணுன்ற ஒரு விதையை போட்டது அவர். அதாவது 1920ஸ்லேயே 23லேயே நீதி கட்சி அதை ஒரு சில இடங்களில் ட்ரையல் ரன் பண்ணி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் 1957 நினைக்கிறேன், ஐயா காமராசர் மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஐயா எம்ஜிஆர் 1982ல் அதை சத்துணவு திட்டமாக மாற்றினார். அந்த சத்துணவு திட்டத்தில் அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்தது ஐயா கலைஞர். அதுக்கப்புறம் அதை 2 முட்டையை ஆக்குனாங்க. அதான் 2 வாரத்துக்கு 1 முட்டையாக இருந்தது, வாரத்துக்கு 1 முட்டையை ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 முட்டையை ஆக்குனாங்க, 3 ஆக்குனாங்க. இப்போ இந்த 2007 போய் நினைக்கிறேன், மொத்தமாக ஒரு வாரத்துக்கு 5 டெய்லி 1 முட்டை. அவன் ஸ்கூலுக்கு வர்றப்பெல்லாம் சத்துணவு திட்டத்துக்கு எப்படி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் இப்படிப்பட்ட பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இடையில எதையுமே யாருக்கும் தெரியாது இல்லை, இதெல்லாம் யார் போய் பார்க்க போகிறா. மொத்தமாக ஒரு பேரை ஐயா எம்ஜிஆரே இதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னதில்லை என்றைக்குமே. இது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆரம்பித்து விட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்கா. இந்த மாதிரி ஐயா எம்ஜிஆர் விரிவாக்கம் பண்ணது, அவராக தொடர்ந்து செஞ்சது ஏகப்பட்டது இருக்குது, கொஞ்சம் லஞ்சம்லாம் கிடையாது. ஆனால் அதை ஒட்டு மொத்தமாக இவரும் ஏழைகளுக்காக தான் ஒர்க் பண்ணார், அவரும் ஏழைகளுக்காக தான் ஒர்க் பண்ணார். கூச்சப்படாமல் சொல்லிட்டு பேசாமல் உட்கார்ந்துருக்காங்கப்பா, என்ன பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இது ஐயா மோடி மேலே உள்ள வன்மமா இல்லை ஐயா எம்ஜிஆர் மேலே உள்ள வன்மமா அண்ணாமலை எனக்குன்றது தெரியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒரு பெரிய மனுஷன் கூட ஐயா மோடியை கோத்து விட்டுற வேண்டியது, கம்பேரிசன் பண்ணி இவரும் அப்படித்தான் அவரும் அப்படித்தான். அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்டில் சலங்கை கட்டி ஆடுறாங்க. எப்படி ஆடுறாங்கன்னா, ஏண்டா இவரை பார்த்தா உனக்கு அவரை மாதிரி தெரியுதா, எந்த ஒரு ஆங்கிளில் எந்த உன் கண்ணு அவிஞ்சு குவிஞ்சு போயிடுச்சா என்ன, எந்த கண்ணால் நீ முதல்ல பார்த்த, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இதுக்கும் கொஞ்சம் கூட கம்பேரிசனே வர மாட்டேங்குதடா. 7 இல்லை 700 வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு. எப்படி அதை முதல்ல கொண்டு வந்த கேட்குறாங்க. ஒருவேளை அவருக்கு பிடிக்காத ஒரு ஆளை இவங்க கூட கோத்து விட்டு, ரொம்ப பிடிச்ச ஆளோட கோத்து விட்டு, அந்த பிடிக்காத ஆளை இப்படி வஞ்சம் தீர்த்துக்கிறாப்புலையோ, அவரால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி. இப்போ ஐயா மோடி ஒன்றையும் விட்டு சொல்லியிருக்க போதில்லை, என்னையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணு, அதை ஒரு இதை கிரியேட் பண்ணி விடுவோம், நம்மளும் ஒரு பெரிய தலைவர் தானே அப்படின்ற மாதிரி. எம்ஜிஆர் செஞ்சதை சொல்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது, அந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது. ஐயா பண்ணது ஒன்றும் இல்லை, இருக்கிறவங்க அதாவது ஏழை மக்கள்கிட்ட காசை வாரி இறைச்சவர், தன்னோட சொந்த காசை வாரி இறைச்சவர் ஐயா எம்ஜிஆர். உண்மை அது. ஆனால் இருக்கிற காசையெல்லாம் பிடுங்கி நல்லா வசதியாக வாழ்கிறது உங்கால். எங்ககிட்ட இருக்கிற காசை பிடுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கோவணத்தை கூட விட்டு வைக்காம. உண்மை அதுதான்ப்பா. ஐயா எம்ஜிஆர் காலத்துலையாவது கோவணம் இருக்கிறவனுக்கு வேட்டி கட்டி விட வேலையை பார்த்தார். இன்னைக்கு சட்டை பேண்டோட தெரியறவங்களும் ஜட்டியோட அலைய விட்டுருக்காரு உங்க ஐயா. அதான் உண்மை. நீங்கள் நம்மள கோபம் வருது அப்படின்னாலும் அதுதான் நெசம். பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி போடுற பேர் தெரியலையா உங்களுக்கு? வகை வகையாக பாப்கார்னை விற்று பார்த்துருப்பீங்க. அந்த வகை வகையாக விற்கிற பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டியை போடுற 5ல் ஆரம்பித்து 12ல் ஆரம்பித்து 18ல் போய் நிற்குது. வாயில் போடுற பாப்கார்னுக்கு தூக்கி ஓ வாயில் போட்டு, எதுக்கு நான் ஏன் வாயில் போடணும், நேராக ஓ வாயில் போட்டுடலாமே. அந்த நினப்பெல்லாம் வருமா இல்லையா? இது வரைக்கும் அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எம்ஜிஆர் படம் எடுத்திருந்தார். அவர் படமாத்தான் எடுத்திருந்தார். எங்கள் ஐயா வாழ்கிறாருல்ல, உலகம் சுற்றும் வயோதிகர் போடலாமா, அவர் படம் எடுத்தார், இவருக்கு டைட்டில் வச்சார், அங்கே டைட்டில் வைக்கல, அவ்வளோதான். என்னைக்கு ஐயா எம்ஜிஆர் மதவாத அரசியலை கையில் எடுத்திருக்காரு சொல்லுங்களேன்? மதவாத அரசியலை என்னைக்கு கையில் எடுத்தார்? இந்த மதம்தான் எனக்கு முக்கியம். ஆரம்பத்தில் அவர் நடித்த காலத்திலையும் சரி, அரசியலுக்கு வந்த காலத்திலையும் சரி, அந்த ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தாப்புல ஐயா எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமையை வேணா சொல்லலாம். அவர் நடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தாப்புல, இவர் அரசியலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல, அவ்வளோதான் வித்தியாசம். இதை ஒரு ஒற்றுமையாகவே, இதை நீங்கள் வித்தியாசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒற்றுமையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 பேரும் அப்படி அப்சைட் டவுனாக தான் உட்கார்ந்தாங்க. இப்போ இங்கே இது இப்போன்னு கிடையாது, அண்ணாமலை அண்ணன்னு கிடையாது. பல
பாசக ஐயா எம்ஜிஆரையும் அம்மா ஜெயலலிதாவையும் லவட்டிக்கிட்டு போகிறதுக்கு பார்க்குது அவங்கள வச்சுக்கிட்டு. ஏன் இவர் பாஜக துணைத் தலைவர் பேர் கேபி ராமலிங்கம் அண்ணன் நினைக்கிறேன். அவர் சொன்னார் ஜெயலலிதாவோட ஆதரவாளர்கள்லாம் பாசகவுக்கு வந்துருங்க, ஏன்னா அவங்களும் பாசக மேலே அவ்வளோ அக்கறை, ஒரு கர சேவகர் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. அந்த அம்மா பேசுனதெல்லாம் காதில் விழுந்துச்சுல்ல, லேடியா மோடியான்னு கேட்டாங்க. ஆனால் அதையே இவங்க திருப்பி அது இப்போதான் கேட்டாங்க. ஏதோ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட நம்மளாம் மறந்துருப்போம். இப்போ கேட்டுட்டு போனவங்களாச்சே, 2016 தேர்தலில் கேட்டவங்களாச்சே, லேடியா மோடியா என்ன ஏது 2014 பண்ணாகல்ல செஞ்சாகல்ல, அதை முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் எவ்வளவோ பண்ணிட்டாங்க. இப்போ எம்ஜிஆருக்கும் ஐயா மோடிக்கும் ஆரம்பத்தில் நீங்கள் போடுற அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனை வச்சுக்கோங்க. ஐயா எம்ஜிஆர் பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கிட்டவர், பெரியாரையும் அண்ணாவையும் ரொம்ப பயங்கரமாக அதி தீவிரமாக ஃபாலோ பண்ண ஒரு ஆள். ஆனால் உங்கள் ஐயா கோவல்கரையும் சாவர்கரையும் வச்சுல பார்த்தாப்புல இன்னைய வரைக்கும். ஏன் இப்போ 2024 பிப்ரவரியில் இந்த எலெக்ஷன் அப்போ கூட ஐயா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்ததப்போ எம்ஜிஆரையும் அம்மா ஜெயலலிதாவையும் பயங்கரமாக தூக்கி பேசுகிறாங்க, ரொம்ப பயங்கரம். எதிர்பார்க்க அதிமுகவே அவ்வளோ பேசியிருக்காருதான் பார்த்துக்கல, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒன்றை எடுத்துக்கிட்டு ஓடிடணும், அதை துரத்துக்கிட்டு பின்னாடியே அவங்க அத்தனை பேரும் ஓடி வரணும். அந்த ஒரு ஆங்கிளில் தான் கொண்டாது. இப்போ இந்த எம்ஜிஆருக்கு பாராட்டு அறிக்கைக்கு அண்ணாமலை கொடுத்து எம்ஜிஆரோட புகழை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மோசமானவங்க கிடையாது. அந்த அளவுக்கு இல்லை. எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் தெரியும், எம்ஜிஆரோட ஹிஸ்ட்ரியும் தெரியும், ஐயா மோடியோட ஹிஸ்ட்ரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அண்ணனோட ஹிஸ்ட்ரியுமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் வேண்டாம் நம்ம யார் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று எடுத்து கொடுக்கலாம். பட் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான் சார், நெசமாக ஒரு வருத்தம். இதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். என்ன நினச்சிக்கிட்டு நீ பேசுன, உனக்கு அவருக்கு இவருக்கு என்னடா சம்பந்தம்? என்ன முடிஞ்சு போன கல்யாணம் மோல் அடிக்க பார்க்குறியா, அறுந்து போன கைத்தை ஒட்ட வைக்க பார்க்குறியா, உடஞ்சி போன கண்ணாடியை சேர்க்க பார்க்குறியா, எதையாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். பாவம் ஜெயக்குமார் அண்ணன் மட்டும் கத்திட்டு இருக்காள். ஐயா எடப்பாடி ஒரே ஒரு அறிக்கை, என்ன தைரியம் இருந்தால் நீ எங்கால அவர் கூட கம்பேர் பண்ணுவேன்? அவரை பற்றி என்ன தெரியும் உனக்கு? அடிப்படை அவரை பற்றி தெரிஞ்சிருந்தாலே எவனும் அந்த அளவுக்கு பேச மாட்டான். நீ எல்லாம் அரசியலில் வேற இருக்குன்ற நேரம் கண்டன அறிக்கை வந்திருக்கணும், பறந்துருக்கணும். ஆனால் எதை பற்றியுமே பேசாமல் அப்போ தான் ஒரு டவுட் வருது. அதாவது இவங்க சேருவாங்களா, 2026 சேருவாங்களா, நாங்கள் என்னைக்குடா புரிஞ்சோம் சேர்றதுக்கு அப்படின்ற மாதிரியே தான் இவங்களோட ஆட்டிடியூட்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஐயா அண்ணாமலை ஐயா மோடியை ஐயா எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அண்ணனோட கண்ணு வழியாக பார்த்தா அந்த கம்பேரிசன் உண்மைன்றது தெரியுமோ? இவங்க அத்தனையுமே எப்பயுமே சரி ஒரு கால்குலேட்டிவாக தான் இவங்க என்றைக்குமே ஒரு விஷயத்தை உள்ளே இறக்குவாங்கன்னு வச்சாங்க. அதாவது இதனால் அது நெகட்டிவாக போகுதோ இல்லை பாசிட்டிவாக போகுதோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு இதனால் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க காயே நாற்றுவாங்க. இன்றைக்கி இவங்க எம்ஜிஆர் எடுத்துகிட்டு போகிறவங்க சொல்ல முடியாது, அம்மா ஜெயலலிதா பாஜக கூட அதிமுகவை இணைக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்குள்ளே போயிட்டாங்க. இல்லாட்டி இந்நேரம் பாஜக கூட அதிமுக இணைஞ்சிருக்கும், ஐக்கியமாக இருக்கும். 2026 தேர்தலில் இதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சொல்லு ரைட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம், நம்புகிறோமோ இல்லையோ கேட்குறோம். ஆனால் நீங்களே இல்லாட்டின்னு வைங்கள உண்மையை ரொம்ப சீரியஸாக போகும் அரசியல். சில நேரத்தில் இந்த மாதிரி ஆட்களும் வேணும். இருந்தாலும் அண்ணன் பண்ண அந்த கம்பேரிசன், அதாவது இதுவும் ஒன்றா தெரியுதா, அதுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.